அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1230 உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு வான்வெளி தாக்குதல்களால் ஈரானின் பல பகுதிகளில் கடுமையான சேதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள், இராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த போர் நிலை காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்து பல நாடுகளுக்கும் மோதல் பரவக்கூடும் என்ற அச்சமும் உருவாகி இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் பலி எண்ணிக்கை 1230 உயர்ந்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் பலி எண்ணிக்கை மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போது ஈரானில் 1260 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாம் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1260 உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலில் ஈரான் பல பகுதிகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், தாக்குதல்களில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், இராணுவ தளங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.